அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் திருவருள் சங்கமம். போன எபிசோடில் நம்ம முரளிதரன் வந்து 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார்களை பற்றி பேசினாங்க. அந்த வரிசையில் அப்படியே இரண்டாவது நாயன்மார்கள் யார், அவங்களுடைய வரலாறு என்ன, நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் முரளிதரன். வணக்கம் அரவிந்த். முதல் நாயன்மாரை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், திருநீலகண்ட நாயனார். அந்த வரிசையில் இரண்டாவதாக ஒரு சுந்தரர் சொல்லியிருக்க நாயன்மார் வந்து இயற்பகை நாயனார். ஓகே. அவரோட பாடலில் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படின்னு பாடியிருக்கார் சுந்தரர். அந்த வரிசையில் இரண்டாவது நாயன்மாரோட பேர் வந்து இயற்பகை நாயனார். இவரோட இயற்பெயர் அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் எதுன்னு நமக்கு தெரியல. அவர் நூலில் குறிப்பிட்டிருக்க பெயர் வந்து இயற்பகை நாயனார். அதாவது இயற்கைக்கும் புறம்பாக இவர் செயல்படுறாராம். அதை வச்சு அவருக்கு அந்த பெயர் வந்து வந்திருக்கு, இயற்பகை நாயனார். அது எப்படின்னா, இவர் பிறந்த இடம் வந்து காவிரி பூம்பட்டினம். இப்போ இருக்க பூம்புகாருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊர். அது இப்போ கடலுக்கு அடியில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு அந்த இப்போ இருக்க சுனாமி மாதிரி அப்பயும் காலத்தில் தோன்றி அது மூலமாக அந்த நகரம் வந்து கடலுக்குள்ளார போயிடுச்சு. ஆனால் இப்போ இருக்க பூம்புகாருக்கு பக்கத்தில் இருக்க காவிரி பூம்பட்டினம் தான் இவர் பிறந்து வாழ்ந்த ஊர். இவர் பிறந்த நூற்றாண்டு வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு. அப்பவே வாழ்ந்த ஒரு நாயனார். இவர் வந்து ஒரு வணிகர் குலத்தை சார்ந்த ஒரு நாயனார். வணிகம் செய்கிறாங்கல்ல, வாணிபம் செய்கிறாங்கல்ல, கடல் கடந்து போய் வாணிபம்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. அந்த குலத்தொழிலை கொண்ட ஒரு நாயனார். இவர் இயற்கையிலேயே வந்து ஒரு பெரும் செல்வந்தர். இவர் வந்து செல்வந்தராக இருந்தாலும் அந்த வந்து சிவன் மேலே கொண்ட பக்தியால் சிவத்தொண்டு செஞ்சுட்டு வர்றாரு. இவர் செய்கிற சிவத்தொண்டு என்னன்னாக்கா, இவர்கிட்ட எந்த ஒரு சிவனடியார் வந்து எதை கேட்டாலும் இல்லைன்னே சொல்லாத கொடுப்பாராம். அதனால தான் இவர் பேரை வந்து சுந்தரர் மூர்த்தி நாயனார் வந்து இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன்னு சொல்லியிருக்காரு. தாங்கிட்ட எதை வந்து கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாராம், வாரிக்கு கொடுக்குற ஒரு வள்ளல். அந்த மாதிரி வந்து இவருக்கும் ஒரு மனைவி இருக்காங்க. அவரோட சேர்ந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு சிவத்தொண்டும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது சிவபெருமான் திரும்ப அடியார்களை சோதிக்கும் பொருட்டு ஒரு ஐயர் வேஷம் எடுத்துகிட்டு வர்றார். வேதியர் உருவு கொண்டு வராரு. அதில் ஒரு திருவோடு அந்த இந்த மாதிரி அப்போ வந்து சிவன் அடியாராக வந்தார்ல, அதே மாதிரி இங்கே ஒரு சிவன் அடியாராக வர்றாரு. ஆனால் இந்த வாட்டி வேஷம் வேற, ஒரு ஐயர் வேஷத்தில் வர்றார். அவர் வந்து சேக்கிழார் வந்து வேதியர் உரு கொண்டு வந்திருக்காருன்ட்டு குறிப்பிட்டிருக்காரு. வேதியர் வேதம் சொல்கிறவங்க தானே ஐயருங்க. ஸோ அந்த வேதியர் வேஷத்தில் வராரு. வழக்கம் போல் வந்த அடியாரை வந்து இயற்பகை நாயனாரும் வரவேற்று உபசரித்து, சுவாமி உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணுன்ட்டு தொண்டெல்லாம் செஞ்சுட்டு பிறகு கேட்குறாரு. அப்போ அந்த வந்த சிவனடியார், அதாவது வேதியர் உருவில் வந்து அந்த ஐயர் சொல்கிறாரு, நீ எதை கேட்டாலும் இல்லைன்னே சொல்லணும்னு கொடுப்பியாமே, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்ட்ட நான் ஒன்று வேண்டி வந்திருக்கேன், அதனால் நீ எனக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. சுவாமி, நான் என்கிட்ட இருக்கிறது எதை கேட்டாலும் நான் இல்லைன்னே சொல்லாத கொடுப்பேன், நீங்கள் எதை வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து நான் உன்னோட மனைவியை கேட்டு வந்திருக்கேன்றாரு. உன்னோட மனைவியை வேண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு ஷாக் இருக்கும். என்ன ஒரு பொண்டாட்டியை போய் கேட்குறாங்களே அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு வந்து சந்தோஷந்தான், நம்மக்கிட்ட இருக்கிறத கேட்டிருக்காருல்ல. இப்போ இல்லாத ஒரு பொருள் கேட்டால் அந்த இடத்துல கஷ்டமாயிடும். இப்போ சிவனடிய இந்த 63 நாயன்மார்களும் பார்த்தா அவங்க செய்கிற தொண்டில் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமோ இடையூறோ இடைஞ்சல்களோ வந்தாலும் அதை அவங்க நிறுத்தவே மாட்டாங்க. அவங்க வாழ்கிற கடைசி காலம் வரைக்கும் அது இடையூறே இல்லாமல் அதை செஞ்சுட்டு வர்றது தான் அவங்களோட வழக்கம். ஸோ அதனால் இவர்கிட்ட வந்து அதை கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அந்த சிவத்தொண்டு பாதிப்பாயிடும் இல்லையா. அதனால் நம்மக்கிட்ட இல்லாத கேட்காம இருக்கிறது தானே கேட்டிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு சந்தோஷந்தான். சுவாமி, என்கிட்ட இருக்கிறத நீங்கள் கேட்டீங்க, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மனைவி வந்து உள்ளார இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இதுமாரி வந்த சிவனடியாருக்கு ஒன்று நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு தன்னோட மனைவிக்கிட்டே. அவங்களுக்கும் வந்து ஆரம்பத்தில் ஒரு கலக்கம், எப்படி இன்னொருத்தொன்ட்டு நான் கொடுத்துட்டேன் நீ போன்னா யார் போவா, அதுமாரி போக மாட்டாங்க இல்லையா. அந்தமாரி அவங்களுக்கும் ஆரம்பத்தில் ஒரு கலக்கம் இருந்தாலும் நம்ம கணவன் சொல்கிறது தான் வாக்கு, நம்ம கணவன் இடுற கட்டளையை நம்ம செய்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம். அதனால் அவர் சொல்கிறது தான் நம்ம செய்யணும்
சரி நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் சொல்கிறதா என்னோட வேத வாக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் அப்படியே கேட்பேன்னு சொன்ன உடனே அவர் கூட்டிகிட்டு வராரு. அந்த ஐயரா வந்திருக்கார்ல வேதியர், ஆமாம், அந்த வேதியர்கிட்ட சொல்லி நீங்கள் கூப்பிட்டு போகலாம் அப்படின்றாரு. அவருமே வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் யோசிக்கிறார் வேதியர். இப்போ நான் வந்து இந்த பெண்ணை நான் தனியாக கூப்பிட்டு போனால் உன் ஊருக்காரங்க உன் சொந்தக்காரங்களாம் வந்து என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, அதனால் நீ எனக்கு துணையாக வா, எனக்கு வந்து நான் சொல்கிற வரைக்கும் நீ வந்து என் கூட எனக்கு துணையாக நீ வரணும்னு கேட்டுக்கிறாரு. சரி சாமி, நான் வரேன் உங்கள் கூட, உங்களுக்கு துணையாக, உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் ஏற்படாத மாதிரி உங்களை பாதுகாப்பாக உங்களுக்கு துணையாக வரேன்னு சொல்லிட்டு யாராவது சண்டைக்கு வருவாங்கள்ல, அதனால் அவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்கனாக்கா அவங்கள சமாளிக்கிறதுக்காக வேல், கம்பு, கத்தி, அந்த கேடயம்லாம் எடுத்துகிட்டு ப்ரிப்பேராகி வந்து ரெடியாகி போகிறார். அதாவது முன்னாடி இவர் போகிறாரு, இவர் பின்னாடி வந்து அந்த வேதியர் போகிறாரு, அவர் பின்னாடி அவங்க மனைவி வராங்க. இது இப்போ இதெல்லாம் வந்து தெரிஞ்சிடுச்சு உங்கள் சொந்தக்காரங்களுக்கு எல்லாமே. அது கூட குறிப்பிடுறாரு சேக்கிழார். இவரோட சொந்தக்காரங்க, இவர் மனைவியோட சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க, இவங்க எல்லாமே இதை கேள்விப்பட்டு இதை தடுத்து நிறுத்துறதுக்காக வராங்க. இது எப்படி நீ என்ன பைத்தியமா நீனு, எவனோ ஒருத்தன் வந்து பொண்டாட்டியை கேட்டான் நீ கொடுப்பியா, இது இல்லாமல் ஒரு சிவத்துண்டு, இப்போ வந்து அவன் வந்து ஒரு பொய்யான ஆள், அவன் வந்து சிவனடியாரே கிடையாது, எந்த சிவனடியார் இப்போ பொண்டாட்டியை கேட்பான், அதுமாரி அவனே ஒரு பொய்யான ஆள், இது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டைக்கு வராங்க. அது அவங்க சொந்தக்காரங்களும் பேசிக்கிறாங்க, இதுமாரி இப்போ நம்ம இதை விட்டாக்கா இது வந்து நம்ம குலத்துக்கே இழுக்கு, நம்மளோட குலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை ஒருத்தவங்க கூப்பிட்டு போகிறாங்க, அது நம்ம குலத்துக்கே இழுக்கு, நம்ம அதை வந்து விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுமே வந்து கத்தி, கடப்பாரை, வேல் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த அடியாரை நோக்கி வராங்க. அந்த வேதியரை நோக்கி வரும்போது அவருக்கு பயம் வருது, நம்ம எங்கே நம்மளை தாக்கிடுவாங்களோன்னுட்டு. அப்போ அந்த பயந்து அஞ்சறார். அந்த பயந்து அஞ்சறதை பார்த்த ஒரு மனைவி கூடவே இருக்காங்கல்ல அங்கே, அந்த அடியாரோட மனைவி, அவங்க சொல்கிறாங்க, பயப்படாதீங்க சாமி, இயற்பகை நம்மை வெல்லும், நம்மை காக்கும் அப்படின்றார். ஓகே, இயற்பகை நாயனார் நம்மளை காப்பாற்றுவார், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணான்றாரு. புரியுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, இவங்க இந்த சொந்தக்காரங்க யாருமே உங்களை கூட்டிகிட்டு போக விடவே இல்லை. இவரும் வந்து கடும் கோபத்தில் யாரும் கிட்ட வராதிங்க, நான் கிட்டன்னு வந்தால் நான் உங்களை கொன்னுடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதே மீறி அவங்க வந்து சண்டைக்கு வராங்க. இந்த சண்டையே பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்களம் மாதிரி ரொம்ப பெரிய சண்டையாக நடக்குது. அது வந்து ரொம்ப விரிவாக சேக்கிழார் தன்னோட பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கார். வந்த அத்தனை பேர்த்தையும் வெட்டி வீழ்த்துறார், எல்லாரோட தலையும் வெட்டுறார். வந்த அத்தனை சொந்தக்காரங்களையும் வெட்டி வீழ்த்திட்டு ஒருத்தர் கூட பாக்கி இல்லை. வந்த அத்தனை பேரையும் வெட்டிட்டு திரும்ப அழைச்சிட்டு போகிறாரு. அவங்க அந்த ஊர் வந்து திருச்சாய்க்காடுன்ற ஊர் எல்லை வரைக்கும் கூட்டு போயிட்டு விடுறாரு. திருச்சாய்க்காடுன்றது அந்த பூம்புகார் பக்கத்தில் இருக்க ஒரு ஊர் தான். அந்த ஊர் எல்லைக்கு கிட்ட போன பிறகு நான் ஊர் எல்லைக்கு வந்துட்டேன், இனிமேல் எனக்கு பயம் இல்லை, நீ உன் இஷ்டப்படி நீ திரும்பி போய்க்கோ அப்படின்ட்டு அந்த வந்த வேதியர் வந்து இயற்பகை நாயனார்கிட்ட சொல்கிறார். சரிங்க சாமி, நான் வரேன்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிடுறார். கிளம்பி கொஞ்சம் தூரம் போனோடனே திரும்ப ஒரு சத்தம் கேட்குது, இயற்பகையே இங்கே வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு. அதை கேட்டுட்டு அவருக்கு வந்து திரும்ப பயம், திரும்பவும் ஏதோ பிரச்சனை போல், வந்த சிவனடியாருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டே ஓடி வர்றாரு. நான் வந்துட்டேன், இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லிகிட்டே வராரு. வந்து பார்த்தா அந்த சிவனடியாராக வந்த அந்த வேதியரை வந்து காணோம், அவர் மறைஞ்சிட்டார். அப்புறம் தான் தெரியுது வந்தது சிவபெருமான் அப்படின்ட்டு. சிவபெருமான் வழக்கம் போல் விடப வாகனத்தில் காட்சி கொடுத்து இதுமாரி வந்த சிவனடியார்களுக்கு இவ்வளோ பெரிய நீ தொண்டு செய்கிறவனோட பெருமை இந்த உலகுக்கு சொல்ல தான் நான் வந்து இதுமாரி ஒரு திருவிளையாடல் புரிஞ்சேன், நீ உன்னோட மனைவியோட எப்பவுமே என்னோடய இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்தி கொடுக்குறாரு. அங்கே அவருக்கு மட்டும் முக்தி கொடுக்கல, அந்த சண்டையில் இறந்து போனாங்களே அத்தனை சொந்தக்காரங்களும், இயற்பகை நாயனாரோட சொந்தக்காரங்க, அவங்களுக்கும் சேர்த்தே முக்தி கொடுத்து இவங்க எல்லாத்தையுமே கைலாயத்துக்கு கூட்டு போயிட்டார் சிவபெருமான். இதுதான் இயற்பகை நாயனாரோட முழு வரலாறு. இயற்பகை நாயனாரோட இந்த வரலாறை திருச்சாய்க்காட்டில் இருக்க சாயாவனேஸ்வரர் கோவிலில் அவருக்கு தனி சந்நிதி இருக்குது. இவரோட குரு பூஜை வந்து மார்கழி மாதம் வர உத்தர நட்சத்திரத்தில் கொண்டாடுறாங்க. இவரோட குரு பூஜை 2 கோயிலில் கொண்டாடுறாங்க. நான் சொன்ன மாதிரி திருச்சாய்க்காட்டில் இருக்க சாயாவனேஸ்வரர் கோயில், இன்னொரு கோயில் பூம்புகார்லேயே இருக்க பல்லவனேஸ்வரர் கோயில். பூம்புகாரில் இருக்க பல்லவனேஸ்வரர் கோயிலில் தான் அவர் பிறந்து வாழ்ந்து இந்த சிவத்தொண்டு செஞ்ச தலன்றதால அந்த கோவில்லையும், திருச்சாய்க்காட்டில் தான் இந்த போரும் நடந்து இந்த இயற்பகை நாயனாருக்கு முக்தி அடித்த தலமும்
திருச்சாய்க்காட்டில் இருக்க அந்த கோயில். அது 2 கோயில்லையும் இவரோட குரு பூஜை வந்து விமர்சையாக கொண்டாடுறாங்க. இந்த நாயன்மாருக்கு தனி சந்நிதி அந்த கோயிலில் இருக்குது. இனி அடுத்த வர வீடியோவில் நம்ம அடுத்த நாயன்மாரை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.